الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة السلام عليكم من سر. قولي ربنا زدنا علما اجمعين السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and favor, we are in the class number 8. Inshallah, today we are going to continue the important aspect of joining letters in respect to naughty letters, that is alif, dal, zal, ra, za, waw, and then we continue the tanween, the new lesson, inshallah. Let's get started. Sir, Mohammed sir, please unmute and read the first row, sir. Sir, please try. We will support, sir. I will read along with you. Shalom, sir. Sound, sir. Yes, sir. Tamil Read sir. this, sir. Read, sir. Page, eh? Sir, I did not listen to it properly. Which page, sir? Tamil sir, Page number 39, sir. 39. First row, sir. Yes, sir. First row. இது பாருங்க சார், இந்த லெட்டர் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, அது படிங்க சார். Ka has fataha ka. Next letter, sir. Ru. Kau. Ka சாது மேல ஃபதா படா சு கா சு Kasu. Ra. சு ர Kasu. Ja. கசூர. Kasu. Ra. மேல எக்ஸாக்ட்லி அந்த காமிக்க பாருங்க சார். மேல இங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா மா சா க ஜஸ்ட் ஒரு ரிவிஷனு. அது மாவோட இனிஷியல் ஃபார்ம், சீனோட மிடில் ஃபார்ம், காஃபோட ஃபைனல் ஃபார்ம். அப்புறம் 3 சேர்த்து ஒண்ணா எழுதிருக்காங்க மசக்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 பேஜஸ் இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டெப் 1 இருக்கும், ஸ்டெப் 2 இருக்கும், ஸ்டெப் 3 இருக்கும். இந்த லாஸ்ட் 2 பேஜஸ்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38, 39ல ஸ்டெப் 1, 2, ஸ்டெப் 3 இருக்கும், 2 இருக்காது. ஓகே சார், யூ ப்ளீஸ் read this verse. இது படிங்க இன்ஷாஅல்லாஹ். Kasu. Ra. சா Ra. சா ஹா Ajab. Sajab. ஜா இல்ல சார். சஹாப சஹாப not ஜா. Sahaba. சஹாப. மாஷாஅல்லாஹ், வெரி குட் சார். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ட்ரை பண்ணுங்க. ஃபா has ஃபதஹா ஃபா. இதேதான், மாறாது. ரா மேல ஃபதா போட ரா. ஃபா ரா க Fara'a. ஃபரக க ஃபரக ஃபர. Faraha. வெரி குட். ஃபரக ஃபரக. Faraha. படிங்க சார். Ka. கா Wa. Kasu. வெரி குட் சார். அதேதான். Kasuba. Kasura. ர ர ர கசூர். வெரி குட் சார். Kasura. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க சார். அதே ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் Ta. Ma. Ba. Taga. Talaba. Talaba. தலப. வெரி குட் சார். நெக்ஸ்ட் Talaba. Rusha. ஜி Ruzi. Ka. Ruzika. ருசிக. Ruzika. மாஷாஅல்லாஹ், வெரி குட் சார். Sha. தா ஜா தா ஜா ஜா மேல ஃபதா போட்டீங்கன்னா ஜா தான் சேம். ஜா Fa. ஃப ஃபி ஃபா இல்ல, இங்க கீழே கஸ்ரா இருக்கு. ஃபி ஜா ஃபி
fi அப்புறம் ra ர ra shafira சார் இது நூன் மேல ஃபதா போட்டா நா na துவாது துவாது கீழே கஸ்ரா போட்டா துவா ரி நா ரி நா ரி vi ka ஜி மேல ஃபதா போட்டா ஜ ja நா நஸீஜ nazija வெரி குட் nazija ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் லெட்டருக்கு மேல என்ன குறியீடு இருக்கோ அது செகண்ட், அந்த மாதிரி தான் சார். அப்புறம் அதோட உச்சரிப்பு. இப்போ சீன் மேல ஃபதா போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் சீனு ஃபதா போட்டா சா. sa sa saru ரு sarua sarua ரு வெரி குட் சார். sarua ம் sa ச ha ஹி hi ஹி sahi ra sahira சஹீர மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். sahira இது ra ச ஹா ஹா லெட்டர் வித் கஸ்ரா போட்டா ஹி ja ஹி hi jahi da த jahida ஜஹீத jahida a hi ba ashiba சீஃப zi aziba சீஃப ஃபா asifa ஃபா asifa habala ஹா ஃபா ல habala ஹஃபல. habala habala நோ சார். ஹா fa ஃபா fa இது ஃபா hafala ஹஃபல. hafala அப்புறம் மா மீம் மேல ஃபதா போட்டா மா. ma ரால கஸ்ரா போட்டா ரி மரி. mari வா மேல ஃபதா போட்டா வா மரி வ. marido mari மரி வ மரி வ மரி வ வ. marido நெக்ஸ்ட் கைன் மேல ஃபதா போட்டா கா. துவாதுல கஸ்ரா போட்டா வி வ வி ha வி கதி ha si வி ba ப கதிப atiba கதிப. வெரி குட் சார். atiba அப்புறம் நூன் மேல ஃபதா போட்டா நா. na ஜி மேல ஃபதா போட்டா ஜா naja நஜ. ஹா மேல ஃபதா போட்டா ஹா நஜஹ. najaha Enough, sir. Now, நீங்க please mute, sir. Please, now you can mute your audio. And may I request? jazakallah sir Thank you, sir. Ismail, sir, to read this page, sir. Bismillahirrahmanirrahim. Rakha'a, Taqa, yes, sir. Next, sir. rakha'a. Sajada, Sajada, yes, sir. Then zahaba, Zahaba, mashallah. Then masara, Matora, matara. Okay. Shabiya, Tabi'a, fasaha, Fasaha, yes, sir. jalasa, Jalasa, khabila, Qabila, yes, sir. samua, Samuha, samuha, yes, sir. uzina, Uzina, mashallah. Next, sir. uzina. Dahisha, Dahisha, nasiya, Nasaha, nasaha. Arafa, Arafa, Ain, okay. arafa. Yanua, Yana, yana'a. Lakhiya, Taqiya, ghazuma, Azuma, ghazuma. Okay. Fine, fine, sir. So now, in the 6 letters, sir. So these are called as known as
for easy remembrance as naughty letters or selfish letters. They are selfish. alif, dal, zal, ra, za, waw. இது என்ன பண்ணும்னா முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணும், பின்னாடி சஃபிக்ஸ் பண்ணாது. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அலிஃப் பிளஸ் பா எழுதினா பாருங்க, அலிஃப் வந்து பின்னாடி சேர்க்க முடியாது. நீங்க அலிஃப் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லா மாதிரி மாறிடும். பாருங்க, அலிஃப் பா தானே, தெரியாம நீங்க வந்து இந்த அலிஃப் தூக்கி இங்க சேர்த்துட்டு வச்சுக்கோங்க, இட்ஸ் அலிஃப் பிகம்ஸ் லாம் ஆயிடுது. பாத்தீங்களா? அப்போ அது மற்ற வேற விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ நாங்க என்ன செய்யணும்னா, அது எழுதும்போது பின்னாடி வந்து சேர்த்துக்க முடியாது. இந்த டேபிள் பாருங்க, ஒன் செகண்ட், பேஜ் நம்பர் 26 பாருங்க. ஸோ பிகினிங் லெட்டரு, அப்புறம் பை இட் செல்ஃப், அது கேபிட்டல் லெட்டர் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். மிடில் ஃபார்மும் எண்ட் ஃபார்மும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக பிகினிங்ல பார்த்தீங்கன்னா பாக்கு அப்புறம் ஒரு கோடு, ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, இங்க இருக்கு. ஆனா அலிஃப் அந்த மாதிரி இல்லை, பார்த்தீங்களா? அது போய் இனிஷியல். மிடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சேர்த்துக்குது, முன்னாடி ஏதாவது லெட்டர் இருந்தால் சேர்த்துக்கும், பின்னாடி ஆனால் பார்த்தா அந்த எக்ஸ்டெண்டட் லைன் காணும். எண்ணில் ஆஃப்கோர்ஸ் எல்லா லெட்டரும் எண்ணில் வந்து முடியும் போது அதோடைய கேபிட்டல் லெட்டர் தான் வரும். அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. ஜாயிண்ட் 3 அலிஃப் இருக்கு, அலிஃப் பிளஸ் அலிஃப் இருந்தா முன்மே நம்ம தனித்தனி தான் எழுதணும். இந்த மாதிரி இருக்காது, முன்னாடி சேர்த்துக்கும் பின்னாடி சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தால். தால் வந்து இது கேபிட்டல் லெட்டர், and this is initial form, medial form and final form. So again, the capital letter and initial form will be similar, and medial form and its final form will be similar. பாத்தீங்களா? முன்னாடி இருக்கு, முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு சேர்த்துக்குது, ஆனால் பின்னாடி இங்கே ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் மற்றதெல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா? மற்றதுக்கெல்லாம் இருக்கு எக்ஸ்டெண்டட் லைன், இது போட்டு எனக்கு காணும். அப்புறம் பின்னாடி சேர்த்துக்காது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கும், சஃபிக்ஸ் பண்ணாது. அதே மாதிரி தால் சேம் டாட் தான் இங்கே வித்தியாசம். நெக்ஸ்ட் ரா. ரா கேபிட்டல் லெட்டர் எப்படி இருக்கும், இனிஷியல் லெட்டர் இப்படி தான் இருக்கும். மிடில் லெட்டர் பாருங்க, ராவோட மிடில் லெட்டர் முன்னாடி ஏதோ சேர்த்துக்குது, ஃபைனல் லெட்டர் இந்த மாதிரி. ஜா ஆஸ் இட் இஸ், ரா மாதிரி தான் ஜாவும். இப்போ அலீஃப், தால், ஜால், ரா, ஜாவ். அடுத்த லெட்டர் வாவ். வாவ் பாருங்க, வாவ் கேபிட்டல் லெட்டர், இது இனிஷியல் லெட்டர், மிடில் லெட்டர் அண்ட் ஃபைனல் லெட்டர். ஸோ மிடில் லெட்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ லெட்டர் இருக்கு, அங்கே வாவ் சேர்த்துக்கும், முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. பார்த்தீங்களா? எப்படி நம்ம அலீஃப் காம் தனித்தனியா இருக்கு. இப்போ வாவ் பிளஸ் வாவ் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா மேலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஏன்னா இது முன்னாடி சேர்க்க முடியாது இல்லையா, அதனால வந்து என்ன செய்ய முடியாது, தனித்தனியாக வரும், சேர்த்து எழுத முடியாது. இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்க ஒன்று காமிக்கிறேன், உதாரணம். நீங்க I want to write here dal plus ra plus wow plus sin. இது எழுதணும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன், கன்வின்ஸ்டா இருக்கு. இப்போ நான் என்ன சார்ட்டை பார்க்குறேன். I'm going to the charges. I'm going to this chart where I find here first letter இங்கே தா இருக்கு. ஸோ I take first letter. இதான் வந்து இனிஷியல். அப்போ இனிஷியல் அப்படிதான் இருக்கு. செகண்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, ரா இருக்கு. ரா வந்து நடுவில் வந்துருக்கு. அப்போ நடுவில் ரா வந்து இந்த மாதிரி இருக்கும், நடுவில் தானே இருக்கு இந்த இடத்துல. அப்போ நான் என்ன செஞ்சிடறேன், அந்த எக்ஸ்டெண்டட் லைன் கூட ரா ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வாவ் வந்து உங்களுக்கு இங்கே வாவ், ஐ கோ டு தி வாவ் அண்ட் ஐ சி வாவ்ஸ் மிடில் ஃபார்ம். அது வந்து இந்த மாதிரி இந்த வாவ் மிடில் இருக்கனால இந்த செக்ஷன் நம்ம எழுதணும். இப்போ அந்த செக்ஷன் அகெயின் வாவ் எழுதிட்டேன். இப்போ லாஸ்ட் உங்களுக்கு சீன் இருக்கு, சீன் லெட்டர் இருக்கு. ஐ கோ டு தி சீன். சீனோட ஃபைனல் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதை நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்க மாதிரி சார்ட்ல இருக்க மாதிரி நான் ஸ்டெப் 1 நான் எழுதிட்டேன். ஸ்டெப் 2 நம்ம யோசிக்கணும். இதுல வந்து இந்த மேல உள்ள எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு வந்து இந்த நாடி லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, நாடி லெட்டர்ஸ் இருக்கு. தாலும் நாடி லெட்டர், ஒன் அமங் த நாடி லெட்டர்ஸ், ரா வா மூணுமே இங்க இருக்கு. சீன் மட்டும்தான் அந்த கேட்டகரியில வரல. அப்போ இங்க உஷாரா இருக்கணும். என்ன உஷாரா இருக்கும்னா, முன்னுக்கு சேர்த்துக்கும், ப்ரிஃபிக்ஸ் பண்ணும், சஃபிக்ஸ் பண்ணாது. இப்போ தால் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு பின்னாடி சேர்த்துக்காது. அப்போ
ரா வந்து ரெடியா இருக்கு சேர்றதுக்கு, ஆனா தால் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நாட்டி லெட்டர். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் லைன் இருந்து வேஸ்ட். ஏன்னா எப்போ நீங்க உங்களால இங்க சேர்க்க முடியாதோ, ஒருவேளை நீங்க தப்பி தவறி சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் பாருங்க. அங்க அது சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. ப்ரோக்ராம் எடுத்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த தால் இருக்கு, இந்த ரா இருக்கு, நீங்க தெரியாம இது மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும் இப்போ தால் பிகம்ஸ் ஹாவா மாறிடும். நல்லா பார்த்தா அப்படிதான் தெரியுது உங்களுக்கு. ஹாவோட இனிஷியல் மாதிரி மாறிடுச்சு. அப்போ என்ன செஞ்சுக்கணும், இந்த எக்ஸ்டெண்டட் லைன் வந்து இப்போ invalid ஆயிடுச்சு. பிகாஸ் சின்ஸ் தால் cannot be prefixed, this extended line of ra வந்து ரெடியா இருக்கு முன்னாடி சேர்க்கிறதுக்கு, but dal is not allowing to get joined, then this extended line should be dropped. ரைட்டா? அப்ப நான் ரெட் பண்ணிட்டேன். அகெயின் நெக்ஸ்ட் இந்த லெட்டர் ராவும் வந்து பின்னாடி சேர்த்துக்காது. அடுத்த லெட்டர் பார்த்தா வாவு வந்து முன்னாடி சேர்த்துக்கும் இல்லையா? அதேதான் இந்த நாட் லெட்டர்ஸ் எல்லாமே முன்னாடி சேர்த்துக்கும். அப்ப எப்போ ரா வந்து பின்னாடி சேர்த்துக்காதோ இந்த எக்ஸ்டெண்டட் லைன் இருந்து வேஸ்ட். அது நான் ரெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா சீன் இருக்கு. சீன் பிரச்சனை இல்லை, ஆனா வாவ் என்ன செய்யாது, பின்னாடி சேர்த்துக்காது. முன்னாடி தான் சேர்த்துக்கும், ஆனா பின்னாடி சேர்த்துக்காது. முன்னாடி தான் இங்கே உங்களுக்கு ரா இருக்கனால அதுவும் அங்கே பண்ண முடியாது. ஸோ அங்கே அந்த எக்ஸ்டெண்டட் லைன் வேஸ்ட்டு. அகெயின் வாவ் ஒன் அமங் த நாட் லெட்டர்ஸ்னால பின்னாடி இருக்க அந்த சீனையும் அது சேர்த்துக்க முடியாது. அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் லைன் வேஸ்ட். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் லைன்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து தால் ரா வாஸ். இப்போ நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தாலுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கு, ராக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கு, வாவுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கு. அப்போ இந்த சுபஹான் தான் 4 லெட்டருமே வந்து நான் தனியாக தான் எழுதியிருக்கேன். அப்படிதான் லாங்குவேஜ்லயும் இருக்கு. அப்போ நம்ம வந்து இப்படியும் வருமானா எஸ் அஃப்கோர்ஸ் இப்படியும் வரும். இது ஆக்சுவலி ஒரு வேர்டு. தர்ஸ்னா லெசன், துருஸ்னா லெசன்ஸ். இப்போ நான் துருஸ்னு எழுதியிருக்கேன் லெசன்ஸ். இது ஒரு ஆக்சுவல் லெட்டர் எக்ஸிஸ்டிங்காகவே இருக்கு, லாங்குவேஜ்லேயே இருக்கு. அப்போ இந்த மாதிரியும் வரலாம், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம கூட வரலாம். மொத்த வேர்டே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரலாம். சில இது பாருங்க, பா பிளஸ் அலிஃப் பிளஸ் பா. நம்ம எழுதி பார்க்கலாம். பா இனிஷியல் இப்படி இருக்கும், அலிஃபோட மீடியல் எப்படி இருக்கும், பேஸ்ட் அந்த சார்ட் பார்க்கணும். அலிஃப் போயிடணும், அலிஃபோட மீடியல் இந்த மாதிரி இருக்கு. அது நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அலிஃப் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பாவோட நான் தந்தனே எழுதியிருக்கேன், அடுத்த ஸ்டெப்ல தான் சேர்த்து எழுதுவேன். ஸோ பாவோட இனிஷியல், அலிஃபோட மீடியல் எழுதிட்டேன், பா இங்கே ஃபைனல் இருக்கு, பாவோட ஃபைனல் இந்த மாதிரி இருக்கு. அதை நான் என்ன செஞ்சேன், ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் போட்டுட்டு பாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதுல வந்து நாட் லெட்டர்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு, அலிஃப் தான் அது நாட் லெட்டர்ஸ். அப்போ என்ன செய்யணும், முன்னாடி சேர்த்துக்கும், அலிஃப் வந்து முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. அப்போ என்ன செஞ்சிடணும், பாவ அலிஃப் முன்னாடி சேர்த்துக்கணுமா, சேர்த்துக்கலாம். அப்போ இங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்து விட்டுறலாம். சேர்ந்துக்குச்சு பாத்தீங்களா, சேர்ந்துக்குச்சு. ஆனா பின்னாடி பா இருக்கு, சாரி அலிஃப் இருக்கு, அலிஃப் பா வருது. அலிஃப் என்ன செய்யாதுன்னா பின்னாடி வந்து சேர்த்துக்காது இல்லையா? அப்ப இந்த எக்ஸ்டெண்டட் லைன்ல இருந்து வேஸ்ட். அப்ப அதை நான் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு வர ஆன்சர் வந்து இப்படிதான் வரும். அந்த பா பாருங்க சேராது. ஒருவேளை நான் வந்து இது நான் சிஸ்டம்ல இருக்கு, நீங்க கையில எழுதி பாக்குறீங்க, பா இப்படிதான் எழுதணும், நீங்க பா இப்படிதான் எழுதணும். ஒருவேளை இந்த அலிஃப் என்ன செஞ்சுட்டீங்க, தெரியாம வந்து இதை போய் சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாபு வந்து பலபாயிரும் இல்லையா? பாபு வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பல்பு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், அங்க அலீஃப் தான் வந்திருக்கணும், நம்ம தெரியாம என்ன சொல்லிட்டோம், அலீஃப் வந்து பின்னாடி சேர்க்கக்கூடாது, நம்ம சேர்த்து விட்டுட்டோம்னா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அலீஃப் வந்து பிகம்ஸ் வந்து லாபம் மாறிடுச்சு. அப்போ தப்பு தானே, தப்பு. நீங்க நம்ம வந்து எழுதும் போது இந்த மிஸ்டேக் போயிடும். சிஸ்டம் வந்து அவன் அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கனால நம்ம என்ன பக்கத்தில் எழுதினா கூட சேர்த்துக்காது. ஓகே, இதான் ப்ரோக்ராமே பண்ணியிருக்காங்க சிஸ்டம். ஸோ எழுதும் போது நம்ம கையில தானே இருக்கு, நம்ம என்ன செஞ்சிருவோம், தெரியாம வந்து இந்த பின்னாடி இந்த லெட்டரை வந்து அப்படியே இங்க ஆட் பண்ணி விட்டுரும். ஆட் பண்ணிட்டு அலிஃப் என்னவாயிரும், லாபம் மாறிடும். இப்போ தப்பாயிரும். இவ பாருங்க, இன்னொன்று பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை மீலாது. பாத்தீங்கன்னா மீம் எழுதுறேன், மீம் இனிஷியல், யா மீடியல், அப்புறம் லாம் மீடியல், அப்புறம் அலிஃப் மீடியல், அப்புறம் தால் வந்து ஃபைனல். இப்படிதானே இருக்கும் அந்த சார்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மீம் இப்படி இருக்கும், யாவோட நடுவு ஃபார்ம் இப்படி இருக்கும், லாமோட நடுவு இப்படி இருக்கும்,
அலீஃபோட நடு இப்படி இருக்கும், தாலோட மையம் இப்படி இருக்கும். இதான் ஸ்டெப் 1. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது நம்மளுடைய நாடி லெட்டர்ஸ் இருக்கா, இருக்கு, அலீஃப் இருக்கு, தால் இருக்கு. அப்போ முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ முன்னாடி இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சேர்த்துட்டீங்க, யாவை சேர்த்துட்டீங்க, லாம சேர்த்துட்டீங்க. இப்போ அலீஃப் சேர்க்க போறீங்க. அலீஃப் வந்து முன்னாடி சேர்த்துக்குமா, சேர்த்தோன்னே இந்த மாதிரி மாறிடும். லாம் வந்து என்ன ஆயிரும், லாம் பிளஸ் அலீஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்துடும். அப்புறம் கடைசியில தால் நல்லா பார்க்கணும். அலீஃப் வந்து என்ன செஞ்சிருக்காது, பின்னாடி வந்து சேர்த்துக்காது. அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் லைன் இருந்து வேஸ்ட். நீங்க போட்டு பாருங்க அந்த எக்ஸ்டெண்டட் லைனோட, அது பார்த்தா ஒட்டாம தான் வரும். அலீஃப் ஒட்டாது இல்லை, பார்த்தீங்களா, ஒட்ட மாட்டேங்குது. அப்போ அந்த எக்ஸ்டெண்டட் லைன் வேஸ்ட் தானே, அதை நான் தூக்கிட்டா மீலாத் இப்படி இருக்கும். அப்போ இந்த 6 லெட்டர்ஸுமே வந்து இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ரைட்டிங் சிஸ்டம் ஆஃப் லாம் பிளஸ் அலீஃப். லாம் அலீஃபோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ லாம் பிளஸ் அலீஃப் கூட இப்படி ஒன்று வரும், லாம் அலீஃப்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன மேலே இப்படி ஒன்று வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கு சிஸ்டம். ஒன்று இது ஒன்று இருக்கு, அப்புறம் இது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தா குரான்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விதமா எழுதியிருப்போம் லாம் பிளஸ் அலீஃப். ஒன்று இந்த மாதிரி எழுதியிருப்போம், இன்னொன்று இது நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்போ லாமோட பாடி ஆஃப் த லாம் இஸ் ஜாயிண்ட் முன்னாடி எப்போ சேருதோ அப்போ என்ன ஆயிரும், அது வடிவம் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த லாம் அலீஃப்ல ஒன்று எழுதி காட்டுறேன் பாருங்க. அலீஃப் பிளஸ் லாம் பிளஸ் அலீஃப் பிளஸ் நூன் பிளஸ் சீன் பிளஸ் அலீஃப் பிளஸ் நூன் நான் இங்க எழுதுறேன். இப்போ அலீஃபு லாம் பிளஸ் அலீஃப் சேர்த்தா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அப்புறம் நூனு, அப்புறம் சீனு, அப்புறம் அலீஃபோட சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் செகண்ட் ஸ்டெப் போகாம, இந்த ஸ்டெப் போகாம டேரக்டா இந்த ஸ்டெப் நான் எழுதிட்டேன் இந்த லெட்டருக்கு. இப்போ அல் இன்சான், இந்த வார்த்தை வந்து அல் இன்சான். இப்போ அல் இன்சான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இந்த லாம் அலீஃப் பார்த்தா இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லை. ரெட் பண்ணியிருக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லை. இந்த லாம் அலீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து அலீஃப் இருக்கு, அலீஃப் என்ன செய்யாது, பின்னாடி வந்து சேர்த்துக்காது. அப்போ இந்த பாடி ஆஃப் த லாம் வந்து என்ன அலீஃபோட டச் ஆகல. அப்புறம் பின்னாடி ஒரு லெட்டர் வேறு வந்திருக்கு, அது வேறு அலீஃப் இருக்கு. அப்போ லாம் பிளஸ் அலீஃப் காம்பினேஷன் வரதுனால இந்த அலீஃப் பின்னாடியும் சேர்க்க முடியாது, இந்த அலீஃப் பின்னாடியும் சேர்க்க முடியாது. அப்போ இந்த லாம் அலீஃப் வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு அலூஃபா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி எழுதணும், இப்படிதான் எழுதணும். ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த சிஸ்டம் எப்படி எழுதணும்னா, இந்த லாமோட பாடி வந்து 3 லெட்டர்ல சேர்க்குது இல்ல. இப்போ யா வந்தது, வேற லெட்டர் எந்த வந்தாலும், இந்த நாடி லெட்டர்ஸ் தவிர்த்து வேற எந்த லெட்டர் வந்தாலும் இந்த லாமோட பாடி முன்னாடி சேர்த்துக்கும். அந்த லாமோட பாடிக்கு அப்புறம் ஒரு அலீஃப் வருது. அப்படி வரும்போது ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம். லாம் அலீஃப் எழுதுற முறை வந்து இதை இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவோம், இல்லை இதை ஃபாலோ பண்ணுவோம். இதை எங்க ஃபாலோ பண்ணணும், இதை எங்க ஃபாலோ பண்ணணும். எப்பன்னா லாம் அலீஃப் காம்பினேஷனுக்கு முன்னாடி இந்த நாடி லெட்டர்ஸ் வராம இருந்தா கட்டாயமா லாமோட பாடி வந்து டச் ஆகும். அப்படி டச் ஆச்சுன்னா இந்த சிஸ்டம் நம்ம எடுத்துக்கணும். ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுது, லாம் அலீஃப்க்கு முன்னாடி, லாமுக்கு முன்னாடி அலீஃப் இருக்கு, லாமுக்கு பின்னாடி அலீஃப் இருக்கு. அப்போ லாமுக்கு முன்னாடி இது டச் பண்ண முடியாது இல்லையா, இந்த அலீஃப்க்கு அப்புறம் சேர்க்கவும் முடியாது. அப்போ இந்த லாம் பிளஸ் அலீஃப் வந்து அலூஃபா இங்க வந்துடும். ஆடி வரும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி மாறிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. லாமோட பாடியும் முன்னாடி வந்து சேர்க்க முடியாது, அலீஃப்க்கு பின்னாடி நூனும் சேர்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அலீஃப் வில் நாட் கெட் சஃபிக்ஸ்டு. அப்போ இங்க லாம் அலீஃப் அலூஃபா நிக்குது. அப்போ நம்ம இங்க வந்து எப்படி எழுதுவோம், ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி எழுதுவோம். இதான் வந்து லாம் அலீஃபோட எழுதுறதோட சட்டம், ரைட்டிங் சிஸ்டம் ஆஃப் லாம் அலீஃப். இது குரான்ல நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாம் அலீஃப் வரும், இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம விளங்கிக்கணும், ஓகே த பாடி ஆஃப் த லாம் இஸ் நாட் ஜாயின்டு, இஸ் நாட் ப்ரிஃபிக்ஸ்டு. ஏன்னா முன்னாடி ஏதாவது ஒரு நாடி லெட்டர் வந்திருக்கும், அப்போ வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிக்கணும். ஜாயிண்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும், நம்ம விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் பாருங்க. இது புரிஞ்சாலும் பரவாயில்ல, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். புரியாம போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம்.
என்னடா இது புரியலையேன்னு சொல்லிட்டு அதிலேயே நம்ம பயந்துட வேணாம். அது நாளடைவுல அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன செஞ்சிருவீங்கன்னா அழகா உங்களுக்கு மனசுல அலாடுவதில் வந்துடும். அதனால அதை பத்தி அச்சப்பட வேண்டியதில்லை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றது இந்த அஃப்கோர்ஸ் தி நாடி லெட்டர்ஸ் அதோடைய ஃபுல் ப்ராக்டிஸ் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அலிஃப் பிளஸ் பா சேர்த்தா இப்படிதான் நம்ம எழுதணும் இல்லையா? அப்படிதான் எழுத வேண்டியது வரும். தனித்தனிதான் எழுதணும். இப்போ பா பிளஸ் அலீஃப் சேர்க்குறாங்க. கீழே பார்த்தா பா பிளஸ் அலீஃப். ஆமா, அலீஃப் வந்து என்ன செய்யும்? முன்னாடி சேர்த்துக்கும். அப்படி சேர்க்கும் போது அப்படியே அழகா சேர்த்து பா அப்படின்னு எழுதிடும். இந்த இது பாருங்க, தால் பிளஸ் பா சேர்க்குறாங்க. தனித்தனியாக எழுதணும். ஏன்னா முன்னாடி தால் என்ன செய்யாது? சஃபிக்ஸ் பண்ணாது. அப்போ இந்த ஒரு எக்ஸ்டெண்ட் லைன் இருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் லைன் தேவையே கிடையாது. அது இல்லாம என்ன செஞ்சாங்க? டைரக்டாவே எழுதிட்டாங்க. கீழே பாருங்க, பா பிளஸ் தால வந்து தால் முன்னாடி சேர்த்துக்குமே. தால் தான் வந்து இது முன்னாடி இப்படி சேர்த்துக்கும். அப்போ இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். இது வந்து காம்பினேஷன் பார்த்துக்குவோம். நாடி லெட்டர் பிளஸ் எனி லெட்டர் வந்தா பிரிச்சு விட்டுரும். முன்னாடி நார்மல் லெட்டர் வந்து அப்புறம் நாடி லெட்டர்ஸ் வந்தா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து த்ரோ அவுட்டா நீங்க வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜால் கொடுத்துருக்காங்க. ஜால் பிளஸ் பா ஜாபா. பா பிளஸ் ஜால் சொல்லும்போது பா ஜா சேர்த்து எழுதுறது. ரா பிளஸ் பா எழுதும்போது ரப் ரப் ரப்பு நம்ம சொல்லுவோம். ரப் அல்லா கடவுளே இறைவா அப்படின்னு சொல்லுவோம். அதுல உள்ள வார்த்தை தான் ரா பிளஸ் பா. இங்க தனித்தனியா எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? பிகாஸ் ரா வந்து பின்னாடி சேர்த்துக்காது. ஸோ இங்க இந்த பால இங்க ஒரு எக்ஸ்டெண்ட் லைன் இருக்கும். நீங்க எழுதி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஸ்பர் தி ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். பா வந்து ஃபைனல் இப்படி தானே இருக்கும். முன்னாடி ஒரு எக்ஸ்டெண்ட் லைன் இருக்கும். இப்போ ரா வந்து பின்னாடி சேர்த்துக்காது. அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் லைன் இருந்து வேஸ்ட். அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டா ரா இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? டைரக்டாவே அந்த ஸ்டெப் 2 காமிக்காவே டைரக்டா இங்க போட்டிருக்காங்க. பா பிளஸ் ரா பாரா. ஜா பிளஸ் ஃபா தனித்தனியாக எழுதணும். ஃபா பிளஸ் ஜா வந்தா ஃபா ஜா. வா பிளஸ் லாம் வாவ் லாம். லாம் பிளஸ் வாவ் லாம் வாவும். வாவ் வந்து முன்னாடி சேர்த்துக்கும். எல்லாமே நீங்க மேல பார்த்தது எல்லாமே, மேல கொடுத்தது எல்லாமே நாடி லெட்டர்ஸ் பிளஸ் எனி லெட்டர் வந்தா சேர்த்துக்காது. பட் எனி அதர் லெட்டர் பிளஸ் நாடி லெட்டர் வந்தா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா முன்னாடி சேர்த்துக்கும். அழகா அது வந்து உங்களுக்கு த்ரோ அவுட்டாவே காமிச்சிருக்கு. இங்க பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் when both the letters are naughtyனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ரெண்டுமே தனித்தனியா எழுதணும். அலிஃப் பிளஸ் வாவ் வந்தாலும் ஆ பிளஸ் வாவ் பிளஸ் அலிஃப் வந்தாலும் வாவ் தனித்தனியா எழுதணும். வேற ஆப்ஷனே நம்மளுக்கு இல்ல. ஜால் பிளஸ் வாவ் ஜால் பிளஸ் வாவ். வாவ் பிளஸ் ஜால் வாவ் ஜால். அலிஃப் பிளஸ் தால் அலிஃப் தால். தால் பிளஸ் அலிஃப் தால் அலிஃப். அப்ப தனித்தனியா நம்ம எழுத முடியும். நீங்க சேர்த்துக்கு எழுத முடியாது. ஏன்? ஒரு உதாரணமா இப்ப தால் பிளஸ் அலிஃப் பாக்குறது. தால் பிளஸ் அலிஃப். தால் பிளஸ் அலீஃப் ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க. எழுதி காட்டுறேன். இப்போ தாலோட இனிஷியல் இப்படி இருக்கும். அலீஃப் வந்து கடைசியில் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? தாலோட இனிஷியல் வந்து ஷார்ட் பார்த்தீங்கன்னா தால் இனிஷியல் எப்படி இருக்கு? இது நார்மல் லெட்டர், இது இனிஷியல் லெட்டர். அப்போ இனிஷியல் வந்து நான் என்ன சொல்லி இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா பின்னாடி சேர்த்துக்காதுல, அப்போ எக்ஸ்டர்னல் லைன் போட மாட்டோம். ஆனா அலீஃப் இருக்குல்ல, இங்க அலீஃப் வந்து இந்த இந்த வார்த்தை இந்த வேர்ட்ல அலீஃப் கடைசியில இருக்கு. ரெண்டு வார்த்தை ரெண்டு லெட்டர் இருந்தாலும் இது ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அலீஃப் வந்து கடைசியில தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல். கரெக்ட். இப்போ அலீஃப் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அலீஃபோட ஃபைனல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதான் எண்ட் ஸ்டேஜ். முன்னாடி ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் இருக்கும், அப்புறம் அலீஃப் சேர். அப்படி நீங்க நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன், எக்ஸ்டெண்டட் லைன் போட்டு அலீஃப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்கணும், தால் வந்து பின்னாடி சேர்த்துக்காது. அப்போ அந்த அலீஃப் முன்னாடி எக்ஸ்டெண்டட் லைன் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த லைனை எடுத்துட்டு டேரக்டாக என்ன எழுதணும்? தால் பிளஸ் அலீஃப். அப்போ சேர்த்து எழுதும் போது பாருங்க, ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டுக்கவே மாட்டேங்குது. ஒட்டாது. இப்படி ஒட்டும்? இந்த எக்ஸ்டெண்டட் லைன் தான் போயிடுச்சு. அப்போ ஒட்டாது. தால் அலீஃப். அப்போ இந்த மாதிரி உள்ள பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நம்ம அதுக்கும் நம்ம ரெடியா இருந்துக்கணும். லாங்குவேஜ்ல எப்படி எந்த மாதிரி கட்டத்துல எப்படி வேணாலும் வரலாம். அப்படித்தானே? வேர்ட்ஸ் அப்படித்தானே? இப்படிதான் வரும்னு இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை அமையலாம். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது ஏன் இங்க ஏன் ஒட்டலைன்னா இதான் காரணம், இதான் ரீசன். இந்த 6 லெட்டருக்கு மட்டும் இந்த மாதிரி சட்டம், எழுதக்கூடிய சட்டம். நீங்க சேர்த்து எழுதிங்கன்னா இப்போ இங்க சிஸ்டம் என்ன அலோவ் பண்ணாது சேர்த்துக்கிறதுக்கு. நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சிஸ்டம் பாருங்க, குட்டியா கேப் தெரியுது பாருங்க.
உங்களுக்கு சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. சரிங்களா? ஆனா வேற நான் கையில் எழுதும்போது சான்சஸ் இருக்கு, தப்பா எழுதலாம். தாலு பிளஸ் அலீஃப் நீங்க செய்வீங்க, அங்க சார்ட்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும். டக்குன்னு நம்ம மனசு என்ன சொல்லிடும்னா, இதுதான் முன்னாடி இந்த லைன் இருக்கே, இதை போய் நம்ம இங்க சேர்த்துருவோமேன்னு தோணும். அப்படி தோணி நீங்க எழுதிட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எப்படி ஆயிரும், அந்த லைனை முன்னாடி சேர்த்தா தால் பிளஸ் அலீஃப் வந்து ஹாவா மாறிடும். ஹா பிளஸ் அலீஃப் ஆயிரும். பாருங்க, ஹாவோட இனிஷியல் பாருங்க, ஹாவோட இனிஷியல் ஹா பிளஸ் அலீஃபா மாறிடும். இப்போ நம்ம உஷாரா என்ன செய்யணும், தால் அலீஃப் முன்னாடி சேர்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்தாலும் தா வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் லைனை தூக்கிட்டா தால் பிளஸ் அலீஃப் இப்படிதான் தனித்தனியா நம்ம எழுதணும். அதுதான் இந்த சாப்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் when the both the letters are not in a, அதுக்குள்ள எக்ஸாம்பிள் இங்க நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க. அலிஃப் பிளஸ் ஜால், அலிஃப் ஜால், ஜால் பிளஸ் அலிஃப், ஜால் அலிஃப், தால் பிளஸ் ரா, தார், ரா பிளஸ் தா, ரா தார், ரா ஜா, ரா ஜாரா, ஜா ரா. ஸோ இது நம்ம வந்து விளங்கிக்கணும் சார். முக்கியமான ஒரு சாப்டர் இது, ரைட்டிங் சிஸ்டம் ஃபார் த நாடி லெட்டர்ஸ். அது நாடி லெட்டர்ஸ் ஸ்காலர்ஸ் மத்தியில செல்ஃபிஷ் லெட்டர்ஸ், நாடி லெட்டர்ஸ் அப்படிலாம் சொல்றோம். ஜஸ்ட் ஃபார் த ஈஸி ரெமம்பரன்ஸ்க்காக இன்ஷால்லா நீங்களும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கலாம். பிளஸ் அலீஃப் பிளஸ் நூன் பிளஸ் யா. வெறும் பா பிளஸ் அலிஃபா இருந்தா அது இப்படி வந்துருக்கும், இது முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு நூன் வருது, ஒரு யா வருது. அப்ப என்ன செய்யறேன், நூன் எழுதுறேன், அப்புறம் யா எழுதுறேன். பாத்தீங்கன்னா பாணி, பாணின்னா அந்த பர்சன் ஹூ பில்ட்ஸ். பாணி ஒரு வார்த்தையே இருக்கு, பாணி. நல்லா உத்து பாத்தீங்கன்னா அலீஃப்க்கு அப்புறம் அது வந்து நூனு ஒரு லெட்டர் தான் இருந்ததுன்னா இப்படி இருந்திருக்கும். அதாவது இந்த நாடி லெட்டருக்கு அப்புறம் ஒரே லெட்டர் தான் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லா அப்படி வந்துடும். அந்த ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்துச்சுன்னா இப்போ யா வேற வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிரும், ஈவன் தோ இட் இஸ் ஹியர் த மிடில் லெட்டர் நூன் இப்போ பார்த்தா நல்லா இப்படிதான் இருக்கும் இல்லையா, கரெக்ட் தானே? அப்ப இந்த மிடில் லெட்டர் என்ன ஆச்சு, இங்க பார்த்தா மிடில் லெட்டர் மாதிரியா இருக்கு இல்ல, உங்களுக்கு பார்த்தா நூன் வந்து இனிஷியல் நூன் மாதிரி மாறிடுச்சு. இனிஷியல் நூன் பாருங்க சார்ட்ல, ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சு சிரமமா இருக்கும், சில சரியாயிரும். லாஜிக் தான். இதுதான் மிடில் நூன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூன் வந்து மிடில் தான் இருக்கு. அப்ப முன்னாடி ஒரு கோடு பின்னாடி ஒரு கோடு வருது. காரணம் முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு ஜாயின் பண்ணணும், பின்னாடி ஒரு லெட்டர் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஆனா நான் இங்க எழுதும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த தேர்ட் ஸ்டெப் எழுதும்போது பா பிளஸ் அலிஃப் போட்ட நூன் பார்த்து நான் இந்த மாதிரி எழுதலை. ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் லைன் நான் எடுத்துட்டேன். எப்போ வந்து இந்த அலிஃப் சேர்க்கலையோ அப்போ நான் எக்ஸ்டர்னல் லைனே எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன திங்க் ஆகும்னா, அந்த நூன் வந்து இப்போ இங்க இருந்த மிடில் நூன் வந்து இப்போ இனிஷியல் ஃபார்ம்ல மாறிடும். நல்லா பார்க்கணும். பா நாலு லெட்டர் ஒரு நூனு, இதுதான் 3 லெட்டர்னா இப்படி இருந்திருக்கும் ஸ்ட்ரக்சர். யா மறைச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா பா பிளஸ் அலிஃப் பிளஸ் நூன் வந்து பான். ஏன்னா நூனுக்கு அப்புறம் எந்த லெட்டரும் வரல. அப்ப நூனை வந்து என்ன செஞ்சிடணும், ஃபுல்லா எழுதிடணும். ஏன்னா முன்னாடி அலிஃப் இருக்கு, அது cannot be suffixed. அப்ப நூனை ஃபுல்லா எழுதிடணும், கரெக்ட். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள ஒரு யா வந்திருக்கு. அப்ப இந்த நூன் என்ன மாறுன்னா, மிடில் லெட்டர் நூன் வந்து இனிஷியல்ல எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். நூன் யா நூனு போட்டு ஓகே. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து நம்ம படிக்க பார்க்க நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னடா இது இவ்வளோ நல்லா போச்சு, திடீர்னு வந்து இந்த நாடில் கொஞ்சம் சிரமப்படுத்துதுன்னு யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து ஸோ இந்த மேட்ரு இவ்வளோதானான்னு நம்ம வந்து மைண்ட் வந்து ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்ஷால்லா. அதனால இதை பற்றி உள்ள அச்சமோ அதை பற்றி உள்ள ப்ராக்டிஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
சார் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம பாடம் வந்து தன்வீன் சார். இது நேற்று உள்ளக்கு ஒரு பாடம் நம்ம முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பாடம் வந்து ஆக்சுவலி தன்வீன். இது சூப்பரான ஒரு லெசன். ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசனும் கூட. அன்னைக்கு ஒன்று 15 நிமிஷம் இருக்கு. அன்னைக்கு இது முடிஞ்சிடும். சின்ன லெசன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபதா பார்த்தீங்க, அப்புறம் கஸ்ரா பார்த்தீங்க, ஒரு தம்மா பார்த்தீங்க. இப்போ என்னன்னா அதே ஃபதா மேல ஒரு ஃபதா, அது ஃபதா மேல ஒரு ஃபதா, கஸ்ரா கீழே இன்னொரு கஸ்ரா, தம்மா மேல இன்னொரு தம்மா. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஜபர் சொல்லுவோம், அப்புறம் இது தோ ஜபர் சொல்லுவோம். தோனா 2 இல்ல, உருதுல தோனா ஜேருன்னு சொல்லுவோம், அப்புறம் தோ ஜேருன்னு சொல்லுவோம். முன்னாடி நம்ம வந்து ஜேர் தான் சொல்லிட்டு இருந்தோம், தோ ஜேருன்னு சொல்லுவோம். இப்போ பேஷன்ஸ் சொன்னோம், தோ பேஷன்ஸ் சொன்னோம். தோ இப்போ தோ அதுக்கு மேலே உங்களுக்கு கிளியரா தெரியுது, அது உருது உள்ள உள்ள ஆக்சென்ட். அது நம்ம அரபிக் படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இது நம்ம என்ன சொல்லணும்னா ஃபதஹ ஃபதஹதான், ஃபதஹதானி, ஆணி ஆட் பண்ணினா டுவலா வரும். கல்புன்னா ஒரு இதயம், கல்பானினா 2 இதயம், முஸ்லிம்னா ஒரு முஸ்லிம், முஸ்லிமானினா 2 முஸ்லிம், பைத்துன்னா ஒரு வீடு, பைத்தானினா 2 வீடு, கிதாபுன்னா ஒரு புக்கு, கிதாபானினா 2 புக்கு. அது மாதிரி ஃபதஹானா ஒரு ஃபதஹா, ஃபதஹதானினா 2 ஃபதஹா, கஸ்ரானா ஒரு கஸ்ரா, கஸ்ரத்தானினா 2 கஸ்ரா, தம்மானா ஒரு தம்மா, தம்ம தானினா 2 தம்மா. அவ்வளவுதான். ஆணி ஆட் பண்ணீங்கன்னா டுவலா மாறிடும். இதான் அரபிக். இப்போ பாருங்க, ஃபதஹதான். ஓகே, அப்புறம் கஸ்ரதான், அப்புறம் தம்மதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தம்மா பார்ப்போம். ஓகே, ரிவர்ஸ்ல வரேன். ஃபதா கஸ்ரா தம்மா போவோம்ல. இப்போ நான் என்ன செய்யறேன், ரிவர்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் தம்மா, தம்மத்தான், கஸ்ரத்தான், ஃபதாத்தான் போயிட்டு திருப்பியும் மேல இருந்து வரேன். அதுக்கு காரணம் சொல்றேன். தம்மா, இது பா இருக்கு, இது ஒரு பூ போட்டீங்க, இது பா இருக்கு, டபுள் தம்மா போட்டீங்க. டபுள் தம்மா வந்து இந்த மாதிரி எழுதலாம். இங்கிலீஷ் சொல்லும்போது டபுள் தம்மா, டபுள் டபுள் தம்மா. அரபில சொன்னா தம்ம தான், இப்படியும் போடலாம். அது ஆக்சுவலி வந்து இங்க சிஸ்டம் பாருங்க. அஃப்கோர்ஸ் அது ரைட்டிங்ல வரவே வராது. இது அவங்க குரல் யூஸ் பண்ணி வர்றதுனால பக்கத்துலேயே தம்மா போட முடியும். ஸோ பா மேல ஒரு தம்மா போய் இன்னும் தம்மா. நல்லா பாருங்க, இந்த பா மேல தம்மா போட நீங்க என்ன சொல்லுவீங்க, பூன்னு சொல்லுவீங்க, பூ. இப்போ பா மேல டபுள் தம்மா, டபுள் தம்மா இந்த மாதிரி நம்ம எழுதலாம். எந்த மாதிரி நான் போர்டில் காமிக்கிறேன். இதுல ஈஸி, நம்ம கை வண்ணம் அழகா எழுதிடலாம். சிஸ்டம்ல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பா இருக்கா, இது பூவா, பக்கத்துலயே ஒரு பூ, இன்னொரு தம்மா. அல்லது இப்படி எழுதிட்டு இப்படி எழுதி இப்படியும் எழுதலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, உல்டாவா எழுதலாம். தம்மா போட்டு ஒரு தம்மாவை உல்டாவா போடுறது. உல்டா பேஜ்லாம் படிச்சிருப்போம். உல்டா அது கூட உருதோட ஆக்சன்ல உள்ள உல்டான்னு. சரி, அகெயின்ஸ்ட் சார், சாரி சார், நம்ம அகெயின்ஸ்டா ஒண்ணு தப்பா நினைச்சிக்க கூடாது. பட் நம்ம ஹசரத் மார்கள் எல்லாமே நம்மளுக்கு உருது பேஸ்ட் உள்ளது, அதனால காலங்காலமா வந்ததுனால நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம். அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அரபிக் நம்ம படிக்கிறதுனால, குளோபலி இப்படி படிக்கிறதுனால நீங்க யாரும் படிச்சு கொடுத்தாக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் சார். இப்போ ஒரு பா இருக்கு, இங்க தம்மா போடுறீங்க, இன்னொரு தம்மா இப்படி போடுறீங்க. இப்போ ஒரு தம்மா பாருங்க, சிஸ்டம்ல பாருங்க, ஒரு தம்மா, இந்த தம்மா வந்து சிஸ்டம்ல மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். சிஸ்டம்ல எப்படி பா போட்டு இப்படி போட்டு அப்படியே இப்படி எழுதுறது. இங்க இப்படிதான் இருக்கு, எழுதி அப்படியே இப்படி எழுதுறது. ஸோ ரொம்ப ப்ராமினெண்டா ரொம்ப நிறைய யூஸ் இருக்கு. இது மட்டும் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல இந்த மாதிரி எழுதுறது. ஒரு தம்மா போட்டு இன்னொரு தம்மா இந்த உல்டாவை போடுறது. இது இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்ல, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல பார்க்க முடியும். அரப்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னா, அரப்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க. அதாவது இந்த சிஸ்டம் இங்க இருக்கு, புக்ல இருக்குங்களா, அது மாதிரி தான். ஒரு தம்மா போட்டு அப்படி எழுது. பட் குரான்ல இந்தியன் பிரிண்ட், நான் சொல்லிட்டோம், இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ், இந்தியன் பிரிண்ட், இந்தியன் குரான்ல எல்லாமே நீங்க எப்படி பார்க்க முடியும், இப்படிதான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்னடா நம்ம இது இன்னைக்கு படிச்சோமே, இது குரான்ல இந்த மாதிரி வரலன்னா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது உங்களோட ஆன்சர் என்னன்னா, இது வந்து அரப்ஸ் யூஸ் பண்ற ஸ்டைல். நீங்க சவுதி குரான் எடுத்து பாருங்க. வீட்டுல ஹாஜிமார்கள் இருந்தாங்கன்னா அந்த பச்சை கலர் குரான் இருக்கும், சவுதி குரான். அதுல பாத்தீங்கன்னா எங்க டபுள் தம்மா இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும்.
பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்தியன் சப்கான்ஷியஸ் பிரிண்ட் எடுத்து பாருங்க, ஒரு தம்மா வந்து இப்படி இருக்கும், ஒரு தம்மா வந்து இப்படி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், ஜஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம் தான். ரைட்டிங் சிஸ்டம் ரெண்டுமே வந்து யூஸ் ஆக இருந்தது, யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. அப்போ இது சட்டம், படிக்கிற சட்டம் என்னன்னா, இப்படி போட்டா பூன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி டபுள் போட்டா என்ன செய்யணும், ஒரு என் சவுண்டை வந்து ஆட் பண்ணு. புன், ஆட் என் சவுண்ட். இந்த பாடம் பேரு வந்து தன்வீன்னு போட்டிருக்காங்க. தன்வீன், தன்வீன் பாருங்க பாடம் பேரு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தன்வீனுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா நியூனேஷன் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இங்கேயே விட கிடைச்சிச்சு, நியூனேஷன். அதாவது நூன் சவுண்டை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ என்ன செஞ்சீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. புன்னு சொல்லும்போது பூ ஒரு நூன் சவுண்ட் உள்ள இருக்கு, புன்னு. அதனால இந்த பாடம் பேரு நியூனேஷன், தன்வீன். நியூனேஷன்னா மேக்கிங், கிவிங் நூன் சவுண்ட். பூனை ஜஸ்ட் பூல முடிஞ்சிச்சு, ஒரு தம்மா ஆட் பண்ணீங்க, அப்போ புன்னுன்னு சவுண்ட் வைக்கணும், புன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு நூன் சவுண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ புன்னுன்னு பண்ணீங்கன்னா இது பி, இது பி. பி கீழே ரெண்டு கசரா போட்டீங்கன்னா என்ன வரும், பின்னு. அவ்வளவுதான். அது புன்னு, இது பின்னு. இல்லை நூன் சவுண்ட் மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, இந்த என் சவுண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிட்டீங்க. அப்ப அது புன்னு, இது பின்னு. அப்புறம் கடைசியில் என்ன இருக்கு, பா இருக்கு. பால ஃபதா போட்டா பா, பால டபுள் ஃபதா போட்டீங்கன்னா பன்னு. கரெக்டா? ஒரு என் சவுண்ட் தான் ஆட் பண்ணணும் நம்ம. சாரி, ஏ எழுதணும். ஸோ பா, ஏ ஐ யூ, அது நம்ம ஃபதா கசா தமாக்குள்ள விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ கூடுதலா என்ன செய்யறீங்க, ஒரு என் சவுண்டு, பன்னு, பின்னு, புன்னு. இப்போ ரிவர்ஸ்ல நான் வரேன், ஐ மீன் நார்மல் லெட்டர்ல வரேன். பன், பின், புன். இப்போ பா ஒரு என் சவுண்டு பன்னு, கஸ்ரா பி ஒரு என் சவுண்டு பின்னு, பா புன், வித்தமா புன். இல்ல ஒரே ஒரு அடிஷனல் என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, பன்னுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது ஸ்பெல்லிங் ரூல். எக்ஸ்ட்ரா லெட்டர் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து always will be accompanied with wherever you put, wherever you find டபுள் ஃபதா. எங்கெல்லாம் டபுள் ஃபதா பாக்குறீங்களோ அங்க ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் இருக்கும். நீங்க சூரத்துல் காஃப் எடுத்து பாத்தீங்கன்னா 110 ஆயத்துமே கடைசி லெட்டர் வந்து டபுள் ஃபதால தான் முடியும். சூரத்துல் காஃப் சாப்டர் நம்பர் 18 எல்லா ஆயத்துமே சுப்ஹானல்லாஹ் டபுள் ஃபதால தான் முடியும். எல்லா ஆயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா டபுள் ஃபதால முடியுறது அந்த ஆயத்துல ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து இருந்துட்டே இருக்கும். ரெண்டு இடத்துல மட்டும் இருக்காது, அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். எங்க மட்டும் அந்த அலிஃப் வராது நெக்ஸ்ட் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஃபுல்லாவே மொத்தம் 110 ஆயத்தும் டபுள் ஃபதால தான் முடிஞ்சிருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த சாப்டருக்கு நம்ம போகலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, Tanween Fataha, we say in Arabic Fatatan. This is two short diagonal strokes written above an Arabic letter. It is pronounced an as the English word man. It is usually supported by an alif. பாருங்க, பன், தன், சன், ஜன். ஜி பதில் எல்லாம் ஒரு அலிஃப் இருப்பாரு. ஹன், ஹன், தன், ஜன், ரன், ஜன், சன், ஷன், ஸ்வன், ஒன், 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 அன், கன், ஃபன், கன், கன், லன், மன், நன், ஹன், ஒன், என். இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்திருக்கா, அலிஃப் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வரல. அலிஃப் மட்டும் என்ன செய்யாது, அம்சா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் எடுத்துக்காது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து பாடம் ஒன்றும் படிக்கல, இந்த தா, அது இன்னும் நம்ம படிக்கல, இன்ஷா படிப்போம் லேட்டரா. இந்த தா இங்க டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த தாவை வந்து நம்ம படிப்போம், தனியா படிப்போம். இதில் டபுள் ஃபதா வரும், அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து எடுத்துக்காது. ஆக மீதி எல்லா லெட்டர்ஸுக்குமே இந்த அம்சாவுக்கு அப்புறமும் தாக்கம் தவிர மற்ற எல்லா இடத்துக்குமே என்ன செஞ்சிடும், டபுள் ஃபதா போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து எடுத்துக்கும். ஜஸ்ட் ஸ்பெல்லிங் ரூல். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அதை படிக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் ரூல் அப்படி விட்டுட்டு போயிடணும். ஆனா கஸ்ரால பாத்தீங்களா, இன், பின், தின், சின், ஜின், அங்க எக்ஸ்ட்ரா அலிஃப் கிடையாது. அது மாதிரி புன், துன், சுன், ஜுன், அங்கேயும் எக்ஸ்ட்ரா அலிஃப் கிடையாது. ஸோ டபுள் தமாக்கும் டபுள் கஸ்ராக்கும் பிரச்சனை இல்லை. டபுள் ஃபதால மட்டும் ஸ்பெல்லிங் ரூல், ஒன் எக்ஸ்ட்ரா அலிஃப் இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் அலிஃப்
ஷுட் நாட் பி ரெட். அது படிக்கக்கூடாது, அப்படி விட்டுறணும். பன் தன் அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்ல பான் தான் அப்படி படிக்கக்கூடாது. அலீஃப் இருக்கே ஒரு எழுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடக்கூடாது. திஸ் அலீஃப் இஸ் ரிட்டன் ஹியர் as per the spelling rule that is existing in the Arabic language. Arabic language அந்த ஸ்பெல்லிங் ரூல்ல அந்த 12 வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வரும். சூரத்துல் காஃப் இன்ஷால்லா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா the entire verse 110 வெர்சஸுமே 12 முடிஞ்சிருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வந்துட்டே இருக்கும் இன்ஷால்லா. அப்போ இங்க அன் இன் ஒன் இது நம்ம படிச்சிட்டோம். இங்க இன் பின் தின் தின் ஜின் ஹின் ஹின் தின் தின் ஜின் ரின் ஜின் சின் ஷின் ஸ்வின் வின் ஃபின் வின் ஐன் ரின் ஃபின் கின் கின் லின் மின் நின் ஹின் வின் இன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஈயோட ஒரு என் சவுண்ட் நூன் சவுண்ட் இருக்கு. அதனால இந்த பாடம் பேரே வந்து என்னது தன்வீன், நியூனேஷன், ஆடிங் நூன் நூன் சவுண்ட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இப்போ உன்னு வித் தம்மா உன்னு உன்னு துன்னு சுன்னு ஜுன்னு சுன்னு ஹுன்னு துன்னு லுன்னு ருன்னு சுன்னு சுன்னு ஷுன்னு சுன்னு ஒன்னு புன்னு ஒன்னு 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 பொன்னு பொன்னு குன்னு லுன்னு முன்னு நுன்னு ஹுன்னு உன்னு யுன்னு. இதுலயும் பாத்தீங்கன்னா பா பூ 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 தூ சூர் இருந்துச்சு. நீங்க அதுல ஒரு நூன் சவுண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. பொன் தொன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஒரு உதவி செய்யணும். நாளைக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் 43 மட்டும் எல்லாருமே என்ன செய்யணும், நீங்க வீட்டுல படிச்சுட்டு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். படிச்சுட்டு வந்த பிறகு நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சிருவேன், ஒரு ரோக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்க ஒரு ஆள் படிச்சுக்கணும். இந்த பாடம் முற்றிலும் வந்து இந்த தன்மீனை பேஸ் பண்ணி உள்ள பாடம். தன்மீன் அதாவது நியூனேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இது ஒரு பேஜ் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா படிச்சுட்டு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். காப்பி எடுத்தவங்க எழுதிட்டும் வந்துடணும். நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது நான் என்ன செஞ்சிருவேன், இதை காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சார் இருப்பீங்க, ஒரு சாருக்கு நான் கேட்டு உங்களுடைய அந்த பாடத்தை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ரிவிஷன் எடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இங்க கவனிச்சு பாருங்க, அந்த லெட்டர் இங்க வந்திருக்கு ஷஃபத்தன் ரவுண்டா இருக்கு. அது நாளைக்கு நடத்துறேன். அங்க மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வராது, எக்ஸ்ட்ரா அலீஃப் வராது. எங்கெல்லாம் வந்து சாரி இது கிடையாது. இங்க டொல் ஃபதா வந்திருக்கு இல்லையா, மற்றதுக்கெல்லாம் ஃபதா டொல் ஃபதா ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வரும். நீங்க வந்தா கூட வரல. அந்த லெட்டர் இப்போ நான் ஹைலைட் பண்ணேன். அது இன்ஷால்லா நாளைக்கு நடத்துறேன். இப்போ டூ மச் பர்டன் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அது நான் உங்களுக்கு நாளைக்கு நடத்துறேன் இன்ஷா அல்லாஹ். சஜரத்தன் ஷபத்தன் அங்க ரவுண்டா ஃபதா டொல் ஃபதா இருக்கு, எக்ஸ்ட்ரா அலீஃப் மட்டும் அங்க வராது. மற்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் டொல் ஃபதா பாக்குறீங்களோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அலீஃப் வந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு ஞாபகம் நீங்க வச்சுக்கணும், இந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தன்வீன் சிஸ்டம் ஆடிங் நூன் சவுண்ட், இது மட்டும் எப்பவுமே ஒரு வேர்டோட கடைசியில தான் வரும். ஃபர்ஸ்ட்லயோ நடுவுலையோ எங்கேயுமே வரவே வராது, வர வாய்ப்பே இல்லை. லாங்குவேஜ்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ வார்த்தை நான் எழுதுறேன்னா வலதுன் கடைசியில தான் இருக்கும், பாபுன் கடைசியில தான் இருக்கும், பாபின் கடைசியில தான் இருக்கும். நடுவுல இங்கெல்லாம் வராது. மத்தா கசராதம்மா எங்க வேணா வரும். ஆனா இந்த தன்வீன் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் எப்பவுமே ஒரு வேர்டோட கடைசியில தான் வரும். கடைசியில மட்டும் தான் உங்களால எதிர்பார்க்க முடியும், மற்ற இடத்துல எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு வேர்டோட கடைசியில பாருங்க இருக்கும். இந்த வேர்டு நவுனா இருந்து சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க வாட்ச் பண்ணிட்டே வந்தா குரான் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோடைய விளக்கங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து என்ன செஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயங்களை மனசுல பதிவு வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஜஸ்ட் நான் படிச்சு காட்டுறேன். நாளைக்கு நீங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு படிச்சு காட்டணும் இன்ஷா அல்லாஹ். இது பாருங்க, அபின் வலதுன் கலமுன் ஜரசன் ஜரசன். ஸோ நான் சொன்ன மாதிரி டபுள் கஸ்ரா வந்துச்சு, எக்ஸ்ட்ரா அலீஃப் இல்லை. டபுள் தம்மா வந்தது, எக்ஸ்ட்ரா அலீஃப் இல்லை. ஆனா டபுள் ஃபதா வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் இங்க இருக்கு இல்லையா. அசதுன் அசதுன் அசதுன். அப்புறம் இங்க பாருங்க யா தன் எதன். டபுள் ஃபதா வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு. மீ ஆ தின், இது ஹம்சா. இதோடைய சட்டமும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், ரவுந்தாவும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எக்ஸ்ட்ரா அதை பத்தி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். மீ ஆ
தின் மியத்தின் சா ஃபா ரின் சஃபரின் ஃபா மின் ஃபமின் கா ந முன் கனமுன் ஹ தி யா துன் ஹதியத்துன் ஃப ர சன் ஃபரசன். நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா டபுள் ஃபதஹா எங்கெல்லாம் இருக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்துட்டே இருக்கு. அது ஷல் நாட் பி ரெட், அது படிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்பெல்லிங் ரூல், அப்படியே அது கடந்து போயிடணும், அவ்வளோதான். ஓகே, அது லாங்குவேஜில் அப்படி இருக்குன்னு கடந்து போயிடணும், அவ்வளோதான். அ ப தன் அபதன் ஷ ஃப தன் ஷஃபதன். இந்த தா இருக்கு இல்லையா, இந்த தா பேர் ரவுண்ட் தான் சொல்லுவோம். ஓப்பன் தான்னு இருந்துச்சு. அலிப் பா தா, மூணாவது லெட்டர் தா, அது பேர் ஓப்பன் தா. ஓப்பனா இருக்குல்ல, அதனால ஓப்பன் தா. இந்த ரெண்டு எண்டும் க்ளோஸ்டா இருக்குல்ல, இந்த ரெண்டு எண்டும் க்ளோஸா இருக்கு இல்லையா இங்க, அதனால இது க்ளோஸ்டு தா. இது பேர் ஓப்பன் தா, இது பேர் வந்து க்ளோஸ்டு தா. அது நாளைக்கு சொல்லி தரேன் இன்ஷாஅல்லாஹ். ரெண்டுமே ஒரே சவுண்டு சிஸ்டம் தான். பட் இதுல தால வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கு, இனிஷியல் மிடில் ஃபைனல் இருக்கு. ஆனா இதுல அப்படி கிடையாது, கடைசியில் மட்டும்தான் வரும். அது நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் நான் சொல்றேன். ஒரு கா ர ஜுன் கரஜுன் கு ர தின் குரத்தின் ஆ ஹுன் அஹுன் ஜ ஜ ருன் ஜஸருன் ஜபலன் ஜபலன். இப்ப ஜபலன் பாத்தீங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்திருக்கு அந்த இடத்துல. ஜப லா லா யூஸ் பண்ண பிறகு ஒரு டபுள் பத்தா போடுறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து ஆட் பண்ணணும். ஸ்பெல்லிங் ரூட் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன், இந்த பாடி ஆஃப் த லாம் வந்து முன்னாடி இந்த லாமோட பாடி பாவோட டச் ஆயிட்டு இருக்கு, அதனால லாம் அலிஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, லாம் அலிஃபோட அந்த எப்படி லாம் அலிஃப் வரும், இந்த மாதிரி ஒரு டைப்ல வரும், இந்த மாதிரி ஒரு டைப்ல வரும். இப்போ ஜபலன்ல வந்த காரணம் இந்த மாதிரி, பிகாஸ் லாம் அலிஃபோட இங்க ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. லாமோட பாடி பால டச்சாரனால இந்த லாம் அலிஃபோட அந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஜபலன். மலிகன் மலிகன் தரோட நீங்க பார்த்துட்டு வந்தாவே இந்த ரவுண்ட் தா தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் டபுள் ஃபத்தா வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ரஜுலன் ரஜுலன் ஜமலுன் ஜமலுன் ஷஜரதன் ஷஜரதன் ஹரமின் ஹரமின். இது ஒன்லி ஒன் பேஜ் தான், அப்புறம் அடுத்த லெசன் போயிடுது. அதனால இந்த தன்மீன்குள்ள ப்ராக்டிஸ் இது ஒரே பேஜ் 43 மட்டும்தான். இன்ஷால்லா இதை நான் என்ன செஞ்சிடறேன், இன்னைக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆக்டிவிட்டியில போட்டுடுறேன். நீங்க இந்த பேஜை மட்டும் வீட்டில் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ஷால்லா உங்க எல்லாத்தையும் ஒரு ரோ படிக்க சொல்லுவோம். இது ஒரு நபருக்கு, இது ஒரு நபருக்கு, இந்த ரோ ஒரு நபருக்கு, அப்படி 6 பேருக்கு 6 ரோ இன்ஷால்லா. சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இன்ஷால்லா சொல்லுங்க சார். இந்த பாட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சார் சொல்லுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். நேத்து பாடம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அதை ப்ராக்டிஸ் பண்ணதுல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சதுங்க சார். இன்னைக்கு என்னன்னா, இந்த நாட்டி லெட்டர்ஸ் நம்ம நடத்தும் போது தான் என்னன்னா, லைக் அது எங்க வரணும் அப்படின்ற ரூல் வந்து புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் எங்க யூஸ் பண்ணணும்ன்றது வந்து எக்ஸாக்டா நமக்கு அத படிக்கும் போதும் பார்க்கும் போதும் தான் இன்ஷால்லா தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபெமிலியர் ஆகும்போது இந்த பன் பின் புன் இது அல்ஹம்துலில்லாஹ் ஓகேங்க சார். இன்ஷால்லா நீங்க ரெக்கார்டிங்ஸ் போடும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஷால்லா இது படிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிடலாம்னு நினைக்கிறோம். இன்ஷால்லா அல்லாஹ் அந்த இல்மா கொடுக்கணும் இன்ஷால்லா. அவ்வளவுதான் சார். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கிளாஸும் இன்ட்ரெஸ்டிங் தான் சார். சார் நாங்க நாலேஜ் ஒன்றும் இன்ஷால்லா நான் சொன்ன மாதிரி புரிஞ்சிட்டாலும் ஓகே, புரியாம இருந்தாலும் பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும்போது புரிஞ்சிடும். கவலைப்பட வேண்டியதில்லை இன்ஷால்லா. ஓகேங்க சார் இன்ஷால்லா. இஸ்மாயில் சார், யுவர் வியூ சார், யுவர் வியூ. அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சது. அந்த அலிஃப் சேர்க்கிறது, லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஷேப் சேஞ்ச் ஆகுறது எப்படி, அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் புரிஞ்சது. ஸோ இந்த சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் தான் கொஞ்சம் புரியாம இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு கிளாஸ்.
ஆமா சார். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து அநேகமா வேற இடத்துல பார்க்க முடியாது. அது அப்படியே கடந்து போயிருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். இன்ஷால்லா அது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணி விட்டுரும் இன்ஷால்லா. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி ப்ரோக்ராம். சார் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸசைஸ் மாதிரி நினைச்சுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்குமே மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய சில சூறாக்களாவது ஞாபகத்துல இருக்கும். எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம், கேட்டு கேட்டு கவனத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த மாதிரியாவது இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லான்ட்டு ஒரு 6-7 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பேசிக் ஆல்பபெட்ஸ், வவல் மார்க்கிங், ஹரக்காத், ஆ இ உ, அன் இன் உன், சுக்கூன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால நீங்க எந்த சூறா உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்குமோ, அதிகமா நீங்களே ஓதிருப்பீங்களோ, பார்த்து ஓதாட்டாலும் பழகிருப்பீங்களோ, எதை அதிகமா கேட்டிருப்பீங்களோ அந்த சூறா, எக்ஸாம்பிள் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா, இது அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணியோ அல்லது கிதாபாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆனையோ எடுத்துட்டு, இப்ப நீங்க இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட எழுத்துக்களை வச்சு அப்படியே பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் அல்லா ரப்புல் ஆலமீன்ட்ட பிஸ்ம சொல்லி ஸலவாத்தையும் ஓதிட்டு நீங்க அல் அலிஃப் லாம் அல் ஹா மீம் தால் ஹம்து அல் ஹம்து, ஏன்னா நீங்க முதல்ல ஃபெமிலியர் ஆயிருக்கிறீங்க, அந்த சூறாக்களை பலமுறை கேட்டிருக்கிறீங்க, இப்ப நீங்க எழுத்துக்களை இங்க படிச்சிருக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி இது இதுவாகத்தான் இருக்குங்கிற உணர்வோட நீங்க படிப்பீங்க. கொஞ்சம் எளிமையாகவும் ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கும். மாஷா அல்லாஹ், இப்ப நான் குர்ஆன் எடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச இந்த சூறாவை நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சு அப்படியே கூட்டி கூட்டி பழகி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா அட்லீஸ்ட் சூரா தௌஹீத், யானி குல் ஹுவல்லாஹு அஹத், எளிமையான வார்த்தைகள் இருக்கு. காஃபுக்கு வம்மு கொடுத்தா கு, லாமுக்கு சுக்கூன் கொடுத்த பிறகு குல், ஹுவ ஹுவ, நம்ம கேட்டு கேட்டு வந்திருக்கணும். அதனால இங்க எழுத்து கூட்டி படிக்கிறது எளிமையா இருக்கும், ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இன்ஷா அல்லாஹ் இருக்கும். மாஷா அல்லாஹ், நான் குர்ஆனை எடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்சதை ஓத ஆரம்பிச்சுட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதே, அது இன்னும் உங்களுடைய இந்த கற்கக்கூடிய பயிற்சியை ரொம்ப என்கரேஜிங் ஃபேக்டரா இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லான்னு சொல்லி எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அதை ஆரம்பிச்சிருங்க. பிஸ்மில்லா. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் khairan sir for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Inshallah we'll meet tomorrow sir. Inshallah.